ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னடா எடுத்த உடனே மீன் கடை காமிக்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, ஆஃப்டர் அ வெரி லாங் டைம் பார்த்தீங்கன்னா நாங்கள் காவகர மார்க்கெட் போய் மீன் வாங்கலான்னு போயிருக்கோம். ரொம்ப நாள் ஆயிடுச்சு. சிக்கன்லேயே பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் ஓட்டியாச்சு. சரி, ஃபிஷ் வாங்கலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம். நண்டு, எறா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கேட் ஃபிஷ்ன்னு சொல்லுவாங்க, உயிரோடு இருக்குது பாருங்கள். ஐயோ, அது ரொம்ப பாவமாக இருந்ததுங்க. அதை அடித்து, அதை உயிரோடு இருக்குது, அதை அடித்து வேற இது பண்ணி தான் அவங்க சேல் பண்ணுறாங்க. ரொம்ப கிளிப்ஸே எடுக்க முடியல கடையில். ஸோ அதனால் என்னென்ன வாங்கினேன் அப்படின்றது நான் ஒன்று ஒன்றா காமிச்சிடுறேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 900 கிட்ட வந்து வாங்கி 900 to 1000 கிட்ட ஆயிடுச்சுங்க. ஸோ ஒரு 1 வீக்குள்ளே இதெல்லாம் ஃபினிஷ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். ஸோ மெயினான ஐட்டம் நாங்கள் வாங்கணும்னு போனது நண்டு தான் வாங்கலான்னு சொல்லிட்டு போயிருந்தேன். ஏன்னா நண்டு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ அதனால நண்டு வாங்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளூ நண்டு வந்து அவ்வளோவா கிடைக்க மாட்டேங்குது. ஃபுல்லாகவே ப்ளூவாக இருக்கும். நான் குவைத்தில் இருந்தால் பார்த்தீங்கன்னா ப்ளூ நண்டு நல்லாயிருக்கும். ப்ளூ நண்டில் நிறைய சதை இருக்கும், தண்ணி இருக்காது. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா கிலோ வந்து 300, 350, ஸோ அந்த மாதிரி இருந்தது. 200 ரொம்ப குட்டி. இது வந்து 220க்கு வாங்கினேன். 300, 350 நல்ல பெரிய சைஸ் நண்டாக இருந்தது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோவுக்கு வாங்கியிருந்தேன். இது பண்ணலாம், கிரேவி மாதிரி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். பட் ஆனால் கிரேவி செய்யலை, தொக்கு தான் பண்ணேன். அந்த சேம் டே பண்ணல, இது க்ளீன் பண்ணி வச்சுட்டு அன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு சமையல். ஸோ அதனால் பண்ணல. ஸோ நண்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எறா வாங்கினேன். எறா பார்த்திங்கன்னா எவ்வளோ ரேட்டு, 300 ரூபா கிலோ. 300 ரூபா. நான் வந்து அரை கிலோ வாங்கியிருந்தேன். ஆக்சுவலி அரை கிலோ வந்து கொடுக்க மாட்டாங்க மார்க்கெட்டில். பட்டு ஏன்னா 300 ரூபா கொடுத்து நண்டு எறா 1 கிலோ வாங்கிட்டு நமக்கு உரிச்சு க்ளீன் பண்ண முடியாது. இன்னும் சின்ன சைஸு கொஞ்சம் கம்மியாகவே இருந்தது. பட் சின்ன சைஸ் வாங்கினோன்னா நமக்கு உரிச்சியே அந்த எறா உரிக்கிறதுலேயே பார்த்திங்கன்னா டைம் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சங்கரா மீன் வாங்கியிருந்தேன். சங்கரா மீன் வந்து குழம்பு வைக்கலாம், அதுக்கப்புறம் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். அது 1 kg வாங்கியிருந்தேன். சங்கரா மீன் கொஞ்சம் பெரிய சைஸாகவே வாங்கியிருந்தேன். ரொம்ப குட்டி குட்டிலாம் வேறு இருந்தது. எனக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் மீடியம் சைஸ் இதுன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப பெருசுன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு மீடியம் சைஸு. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த வெலை மீனுன்னு சொல்லுவாங்க பாருங்கள், அது வாங்கியிருந்தேன். அது வந்து 1 கிலோவுக்கு வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா கிலோ வந்து 330 ரூபாய்ன்னு வாங்கினேன். இந்த மீன் வந்து கொஞ்சம் நல்லாவே இருந்தது டேஸ்ட்டு, வெலை மீனுன்னு சொல்கிற மீன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருக்க மீன் வாங்கினேன். இது வந்து ரொம்ப பெரிய திருக்க கிடையாது, ஓரளவுக்கு மீடியம் சைஸ் திருக்க. இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வாங்கினேன் ரொம்ப நாள் முன்னாடி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ தான் வாங்குகிறேன். ஸோ இந்த வெலை மீன் பார்த்தீங்கன்னா 4 பீஸ் இருந்தது 1 கிலோவுக்கு. நல்லா கொஞ்சம் மீடியம் சைஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். அதுவும் அது மட்டும்தான் நான் செஞ்சேன் ஆக்சுவலி. மற்றதெல்லாம் வந்து க்ளீனிங் ப்ராசஸ்லேயே பார்த்தீங்கன்னா டைம் முடிஞ்சு போச்சு. ஸோ நண்டு க்ளீன் பண்ண எப்படின்னு தெரியாதவங்களுக்காக இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் டீட்டெயில்டாக நண்டு க்ளீனிங் எப்படின்றத நான் காட்டுறேன். ஸோ நண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த கடல்லேருந்து பிடிக்கிறாங்கன்னா அந்த வலைலாம் பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் வந்து சிக்கியிருக்கும். ஸோ நான் வாங்குறதுல நிறைய இந்த பிளாஸ்டிக் வலைகள் நிறைய இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆண் நண்டு, பெண் நண்டு எதுன்றது நான் உங்களுக்கு இதில் காமிக்கிறேன். முடிஞ்சால் பார்த்தீங்கன்னா பெண் நண்டில் வந்து செனையோடு இருக்கும். சில தப்பி தவறி மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா பெண் நண்டு பிடிக்க மாட்டாங்க. எப்போவுமே நமக்கு ஆண் நண்டு தான் கிடைக்கும். ஸோ பெண் நண்டு அதுவும் பார்த்திங்கன்னா இந்த வாட்டி கிடச்சிது. ஸோ இந்த மாதிரி குண்டாக இருக்குது பாருங்கள், அந்த பார்ட்டு பார்த்திங்கன்னா அது வந்து பெண் நண்டு. ஸோ அதோட கழிவுகளும் பார்த்திங்கன்னா அந்த எண்டில் தான் இருக்கும், முட்டை இருந்தாலும் அந்த எண்டில் தான் இருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது எது நல்லது எது கெட்டதுன்னா எனக்கு தெரியாது, சயின்டிஃபிக்கெல்லாம் தெரியாது. இது வந்து பார்த்திங்கன்னா பின்பக்கம் அதை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஷெல்லோடு உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு கை கால்களோட எண்டில் இருக்கிற பார்ட் பார்த்திங்கன்னா வெறும் அந்த சக்கை மாதிரி தான் இருக்கும். அதை கடித்தாலும் உள்ளே ஒன்றும் சதெல்லாம் இருக்காது. ஸோ அதை வந்து நீங்கள் கிளி போட்டுடலாம். இல்லை உங்களுக்கு வேணும் சைஸ் பார்க்க பெருசாக இருக்கணும், நண்டு ஒரு தட்டுலேயும் பெரிய பெரிய பீஸாக இருக்கணும்னா அதை வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ மேலே இருக்கிற ஷெல்லை வந்து எடுத்துகிட்டு தனியாக நீங்கள் க்ளீன் பண்ணி கூட வச்சுக்கலாம். க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா அது வெறும் ஒரு ஓடு மாதிரி இருக்கும், அதில் அழுக்குகள்லாம் போயிட்டு. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து குக் பண்ணும்போது கொஞ்சம் ஆரஞ்சு கலர் ஷெல்லு மாதிரி ஆகிடும். ஷெல் ஆகிட்டு அதை வந்து நீங்கள் அதை இலையில் வைக்கும்போது அழகாக அதை க்ளோஸ் பண்ணி வச்சிங்கன்னா இந்த 5 ஸ்டார் ஹோட்டலில் கொடுக்குற மாதிரி நல்ல ஒரு பெரிய பீஸ் நண்டாக தட்டில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இவ்வளோ தாங்க நான் க்ளீன் பண்ணுற ப்ராசஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டாக காமிச்சிருக்கிறேன். ஸோ இப்படி ஷெல்லை ஓப்பன் பண்ண வேண்டியது, ஓப்பன் பண்ணிவிட்டு உள்பக்கம் இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அந்த கை கால்களோடைய எண்டை பார்த்திங்கன்னா நல்லா இது பண்ணிவிட்டு அவ்வளோதான், க்ளீனிங் ப்ராசஸ் முடிஞ்சு போச்சு. ரொம்ப சிம்பிள் ஆக்சுவலி. நண்டு வந்து இதை பார்த்திங்கன்னா ஃபீமேல் நண்டு பாருங்கள், இங்கே தான் வந்துன்னா முட்டை இருக்குங்க. அந்த முட்டையோட கலெக்ஷன், முட்டை அங்கே இருக்காது, அது ஏதோ முட்டை இருக்குது பாருங்கள்.
ஸோ இது வந்து அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வாஷ் பண்ணால் போகாது. அந்த அழுக்குகள் வேணால் ஈஸியாக போயிடுமே தவிர இந்த செனை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கையில் பிச்சு எடுத்தால் தான் போவோம். ஸோ இது வந்து நீங்கள் அப்படியே கூட குக் பண்ணிக்கலாம். நல்லது தான் ஆக்சுவலி உடம்புக்கு. இதுதான் பார்த்தீங்கன்னா நண்டு க்ளீனிங் ப்ராசஸ். இது வந்து நான் சின்ன வயசில் எங்கள் அம்மா க்ளீன் பண்ணும்போது நான் கண்ணால் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டது. எனக்கு இந்த மீன் க்ளீனிங், நண்டு க்ளீனிங் அதெல்லாம் பிடிக்கும். எங்கள் வீட்டுக்காருக்கு என்னை விட அதிகமாக பிடிக்கும். என்னை க்ளீன் பண்ணவே விட மாட்டார். வந்து பக்கத்தில் உட்காந்துட்டு உனக்கு பண்ண தெரியல, கூட நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு 2 பேரும் கையை வந்து இதுவாக்கிடுவோம், நான்வெஜ் ஆக்கிடுவோம். அப்புறம் யார் மஞ்சத்தூள் போடுறது, யார் உப்பு போடுறது அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து அதுக்கு ஒரு சண்டை போட்டுட்ருப்போம். ஸோ இந்த வெலமீன் ப்ராசஸ் வந்து க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிடுச்சுங்க. இது என்னமோ கத்திரிக்கோலை சதக்குன்னு கட் பண்ணிடுறாங்க. நம்மக்கிட்ட அந்தளவுக்கு ஷார்ப்பான கத்திரிக்கோலும் இல்லை, நம்ம ப்ரொஃபஷ்னல் கட்டர்ஸும் இல்லை. எல்லாரும் நிறைய பேர் சொல்லுவீங்க, எப்போவுமே இதுலேயும் சொல்லுவீங்க இந்த கமெண்ட்லேயும், ஏங்க 30 ரூபா கொடுத்தா க்ளீன் பண்ணிடுவாங்க அங்கேயே அப்படின்னு. க்ளீன் பண்ணிடுவாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதுக்கு ஒரு லைன் நிற்கும் பாருங்கள். நம்ம மத்தியான சாப்பாட்டுக்கு தான் வீட்டுக்கு வருவோம், அந்தளவுக்கு பெரிய க்யூவாக நிற்கும். நம்ம காலையில் 5 மணிக்காக எழுந்து போனோம். பட் நம்ம சண்டே போகிறோம், 5 மணிக்கு எழுந்திரிப்போமா சொல்லுங்கள். நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸாக எழுந்து போகும்போது மீன் வாங்கிட்டு, அதுவும் நீங்கள் காலையில் போனால் தாங்க ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். நான் போன டைம்லலாம் அந்த கிழங்கா மீன், மத்தி மீன் எல்லாம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி சதெல்லாம் நசுங்கி போய் அதெல்லாம் நிறைய சீப்பாக வித்துட்டு இருந்தாங்க. அது மாதிரி ஏமாந்து வாங்கிடாதீங்க. ஒரு மீன் வாங்கும்போது, இது நானாக சொல்லலை, டிவியில் ஒரு டாக்டர் ஒருத்தர் சொன்னது தான் நான் சொல்கிறேன். மீனை வந்து அமுக்கி பார்க்கணுமா, அமுக்கி பார்த்துட்டு அந்த அமுங்கின பார்ட் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி மேலேயே எழும்பி வருது, பேக் டு ஃபார்ம் வருதுன்னா அது நல்ல மீன். மோர் தென் அந்த கில்ஸை பார்க்குறதுலாம் வந்து இப்போ வந்து குங்குமம் தடவி வச்சிடுறாங்க. அதனால் வந்து அதெல்லாம் நீ நம்ப முடியாது. சதையை வந்து லைட்டாக இப்படி தொட்டு பார்க்கும்போது நல்லா இருக்குது, கெட்டியாக இருக்குதுன்னா நல்ல மீன். இல்லை கொலன்னு இருக்கும், சில இதெல்லாம் பிதுங்கி வெளியில் வந்திருக்கும், அந்த மாதிரிலாம் வந்து வாங்கவே கூடாது. ஏன்னா உள்ளே வந்து மஞ்சளாக இருக்கும், சில மீன் கெட்டு போனது. அது வந்து நிறைய வாட்டி நான் ஏமாந்துருக்கேன். ஒரு வாட்டி ஷீலா மீன் பெரிய மீனாக வாங்கிட்டு வந்தேன் லாஸ்ட்டு கடைசியாக போட்ட வீடியோவில் கூட. ஸோ நல்லா இருக்குன்னு பார்த்தா கட் பண்ணும்போதே சதையெல்லாம் பிதுங்கி வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. நமக்கு ஸ்லைஸும் போட வராது. இது நீங்கள் கட் பண்ணுற இடத்துல போய் கொடுக்கும்போது அவங்களே பார்த்தே சொல்லிடுவாங்க, இது கட் பண்ண முடியாதுங்க, இது மீன் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய துண்டாக போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி அதனால் மீன் வாங்கிறது ரொம்ப வந்து டெலிகேட்டான ஒரு ப்ராசஸ். நம்ம வந்து ரொம்பவே அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம வந்து மீன் வாங்கணும். ஸோ வெலமீன் ப்ராசஸ் க்ளீனிங் வந்து எங்கள் வீட்டுக்காரே பண்ணிட்டார். சாரி இதை வந்து நான் பண்ணேன், கட் பண்ணுறது மட்டும் எங்கள் வீட்டுக்கார் பண்ணார். அந்த மேலே இருக்கிறது கை குத்திடுச்சு, அந்த ஷார்ப்பான இது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 2 பீஸாக போட்டேன். 2 பீஸாக போட்டுட்டு பார்த்திங்கன்னா தலையை வந்து தனியாக குழம்பு வைக்கிறதுக்காக எடுத்து வச்சுட்டேன். இது ஜஸ்ட்டு மேலே ஒரு கட்டிங் போட்டு உள்ளேருந்து இப்படி இழுத்தோன்னா அப்படியே உள்ளே இருக்கிற அந்த நாஸ்டி திங்ஸ் எல்லாமே வெளியில் வந்துடும். ஸோ அவ்வளோதான். இதோட க்ளீனிங் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி, ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ இதை வந்து ஆஃபாக வந்து கட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இது வந்து பார்த்திங்கன்னா குவைத்தில் இருக்கும்போது ஷேரி மீன் அப்படின்னு சொல்லுவாங்க, கேரளா மலையாளத்தில். ஸோ அங்கே வந்து ஃபுல்லாக கேரளா மீன் கடைகள் நிறைய இருக்கும். ஸோ அங்கே வாங்கும்போது அதனால் எங்களுக்கு இந்த பேர் வெலை மீன் அப்படின்றது எங்களுக்கு தெரியல. நான் வந்து இது வந்து ஷேரி மீன் அப்படின்னு சொல்லிட்டு தான் எங்களுக்கு பழக்கம். அந்த மாதிரி தான் இது பண்ணோம். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஃப்ரை, இது குழம்பு வைக்கிறத விட ஃப்ரை பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். அந்த சதையெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா அப்படியே அல்வா மாதிரி ஒயிட்டாக இருக்கும், உள்ள சூப்பராக இருந்தது. 2 துண்டாக போட்டு அழகாக கோடு போட்டு கிரில் போட்டு தான் ஃப்ரை பண்ண போகிறேன். ரொம்ப டீடியஸான ப்ராசஸ் ஒன்றுமே கிடையாது கட்டிங்க்கு. இந்த திருக்க மீன் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைமே பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் யாருமே சாப்பிடல. அதை வாங்க வேண்டான்னு தான் நினச்சேன். ஆனால் இந்த திருக்க மீனோட க்ளீனிங் ப்ராசஸ் இருக்குது பாருங்கன்னா, ரொம்ப சிம்பிள். ஆனால் அந்த இடம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இதுவாகிடும். பட் ஆனால் அது கட் பண்ணும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதனால தான் அதை வாங்கினேன். ஸோ இந்த வாட்டி வந்து குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கினேன். அது கொஞ்சம் என்னென்னா மேல் தோல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வழுவழுன்னு இருக்கிறதுனால அது சில பேருக்கு வந்து பிடிக்காது. அந்த மாதிரி எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா நானும் என் பொண்ணு சாப்பிடுவோம். எங்கள் வீட்டுக்காரர் இந்த தோலை எடுத்துகிட்டு சாப்பிடுவார். ஸோ அதுதான். சின்ன வயசுலலாம் பார்த்திங்கன்னா மீன் கடைகள்லாம் மார்க்கெட் இல்லாத டைமில் நைட் டைமில் கொஞ்சம் அந்த பெட்ரோமாஸ் லைட் மாதிரி வச்சுட்டு, இல்லைன்னா அந்த திரி மாதிரி வச்சு, இந்த கெரசின் லேம்ப் அது வச்சுட்டு பிளாட்ஃபார்மில் நிறைய பேர் உட்காந்துட்ருப்பாங்க மீன் விற்கிறது. நான் வந்து சின்ன வயசில் இருக்கும்போது நான் எங்கள் அம்மா கூட போவேன் மீன் வாங்குறதுக்கெலாம். ஸோ அப்போல்லாம் ஈவினிங் டைமில் போயிட்டு மீன் வாங்கிட்டு அப்போவே செஞ்சு சாப்பிடுவோம். அதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு கணாக்காலங்கள்.
அதெல்லாம் இப்போ ஞாபகம் வருது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மீன் வாங்குறதுன்னா மார்க்கெட் போகிறது. இப்போ நிறைய ஐ திங்க் ஃபிஷ்ஷே பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லலாம் நிறைய கிடைக்குது. ஆப்லலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மெசேஜ் பண்ணால் அப்படியே க்ளீன் பண்ணி பேக் பண்ணி பக்காவாக கொடுத்துட்றாங்க. இந்த சிக்கன் கூட என்னமோ ஒரு ஆப்பு, அது நான் வந்து இப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். டெண்டர் கட்ஸு அது மாதிரி என்னமோ ஃப்ரெஷ்ஷு மீட்டாக என்னமோ அது மாதிரி நிறைய ஆப் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணுமோ அப்படியே வந்து அது வந்து உண்மையிலேயே ஃப்ரெஷ்ஷாக தான் கொடுக்குறானா இல்லை ஃப்ரோசனில் எடுத்து க்ளீன் பண்ணி கொடுக்குறாங்களா அதெல்லாம் நமக்கு தெரியாது. நிறைய பேர் வந்து சொல்கிறீங்க என்ன என்னமோ பிறந்ததுலேருந்தே இவ்வளோ வெளிநாட்டில் இருந்த மாதிரி ஒன்றுமே தெரியாத மாதிரி சொல்கிறீங்களே. ஏங்க தெரியலன்னா தெரியலன்னு தாங்க சொல்ல முடியும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறவங்களுக்கே நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்லாம் வந்திருக்கு, இது இப்படி இப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு தெரியாமல் இருந்திருக்கும். நான் வந்து ஜிபே யூஸ் பண்ண தெரியாது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் ஒரு வீடியோவில். உண்மையிலேயே எனக்கு அப்போ தெரியாது, இப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ தெரியாதுன்னு சொன்னால் கூட இப்போ வந்து யாரும் ஒத்துக்க மாட்டேன்றீங்க, என்ன பெருசாக சீன் போடுற அப்படின்றீங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து எல்லாருக்குமே எல்லா விஷயம் தெரிஞ்சிருக்காதுல்ல. மேபி உங்களுக்கு அதை நீங்கள் ரெகுலராக பண்ணுறதுனால உங்களுக்கு அது ஈஸியாக இருந்திருக்கும். எனக்கு வந்து அது இப்போ தான் புதுசாக நான் பார்க்குறதுனால எனக்கு அது புதுசாக தெரியுது, அவ்வளோதான். ஸோ அதெல்லாம் இந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் வச்சு நான் தனியாக வீடியோ போடணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லா கமெண்ட்ஸ்க்கும் என்னால் பார்த்தீங்கன்னா நான் செப்பரேட்டாக ரிப்ளை பண்ண முடியல. ஸோ நிறைய விஷயம் வந்து தெரியலன்னு ஒத்துக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு தைரியம் வேணும், ஓகேங்களா. அதுக்கு நான் அசிங்கமே படலை, ஏன்னா எனக்கு தெரியல. அதுக்கு நான் ஃபாரின்ல இருந்தேன் அதனால எனக்கு தெரியல அப்படின்லாம் சொல்ல வரல. எனக்கு அது தெரியாது, அதனால எனக்கு தெரியாது, அவ்வளோதான். ஸோ மொபைல் ஃபோன் யூஸ் பண்ண கூட இப்போ ஐஃபோன் யூஸ் பண்ணுறதுனா அது ரொம்ப கஷ்டம், அது மற்ற ஃபோன்ஸ் மாதிரி கிடையாது. ஸோ அதனால் நான் இந்த ஊரில் தான் இருக்கேன், இதுக்கு ஐஃபோன் தெரியுன்னா பெரிய சீன் போடாதீங்க அப்படின்னு கிடையாது இல்லைங்களா. ஸோ அதனால் தெரியாதுன்னு தான் சொல்ல முடியும். அது மாதிரி இப்போ இந்த ஷேரி மீன் அப்படின்றது பேர் நான் சொன்னது கூட, இது குவைத்தில் இருந்தப்போ நீங்கள் இதை சொன்னீங்க, இந்த ஊருக்கு வந்துட்டீங்கன்னா இது சொல்லக்கூடாது அப்படின்னு எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுவாங்களோன்னு தெரியல. எனக்கு தெரியல உண்மையிலேயே அது பேர் வெலை மீன் அப்படின்றது கடையில் போய் கேட்கும்போது அவங்க சொன்னாங்க. நிறைய கீரை பெயர்கள் கூட நிறைய பேருக்கு தெரியாது, எனக்குமே தெரியாது. கீரை பேர் 1-2 கீரை பேர் தெரியும், ஏன்னா நம்ம ரெகுலராக அந்த கீரை தான் யூஸ் பண்ணுவோம், அதனால அந்த பேர் தெரியும். நிறைய தெரியாத கீரை பேர்கள்லாம் நிறைய இருக்கும், ஓகேங்களா. அது தெரிஞ்சுக்கலாம், தெரியாதுன்னு சொல்றதுல தப்பு கிடையாது, அது தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறதுலையும் தப்பு கிடையாது. ஸோ இது பார்த்தீங்கன்னா சங்கரா மீன் எங்கள் வீட்டுக்கார் க்ளீன் பண்ணுறாரு. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 1 கிலோ சங்கரா மீன் சார் வந்து பார்த்தீங்கன்னா 4 மீனோ 5 மீனோ தான் க்ளீன் பண்ணுறாரு. ஸோ நண்டு க்ளீன் பண்ணியாச்சு. சங்கரா மீனும் நண்டும் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வீட்டுக்கு எடுத்து போகிறதுக்காக க்ளீன் பண்ணிட்டுருக்காரு. ஸோ மீதி இருக்கிற மீன் வந்து நான் க்ளீன் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டேன், சங்கரா மீன்லாம். ஸோ இருக்கிறதுல இந்த குட்டி குட்டி மீன் க்ளீன் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம், கையிலேருந்து வழுக்கிட்டு ஓடிடும். அது இல்லாமல் அந்த குட்டி மீனில் தான் அந்த மேலில் அந்த கார்னரில் இருக்கிற முள்லாம் பார்த்தீங்களா ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். ஸோ இவங்களுக்கு வந்து சங்கரா மீனில் ஃப்ரை பிடிக்குமா குழம்பு பிடிக்குமான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஸோ அடுத்து முக்கியமான பகுதி என்னன்னா க்ளீனிங். இந்த மீன் வந்து நம்ம வந்து வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணணும்னு நினைக்கிறோம், ஆனால் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு ப்ராசஸ், அதுக்கப்புறம் க்ளீனிங்கு. ஸோ இந்த ஒரு நவீன மிஷின் பார்த்தீங்கன்னா சரவணா ஸ்டோர்ஸ் வாங்கினா தயவு செஞ்சு யாரும் வாங்கிடாதீங்க. இதை பற்றி நான் ஒரு வீடியோ போடலான்னு நினச்சேங்க, வாங்கி தனியாக ஷார்ட்ஸ் போடலாம், ஆனால் அது ஒர்க்கே ஆகலை. இது எனக்கு மட்டும் தான் ஒர்க் ஆகலையா இல்லை யாருக்குமே ஒர்க் ஆகலையான்னு இதை வாங்கினவங்க கமெண்ட் பண்ணுங்கள். இது மேலே பார்த்தீங்கன்னா ஒரு மூடி இருக்கும், அதுக்குள்ளே நம்ம லிக்விட் போட்டுக்கணும், அந்த பாத்திரம் தேய்க்கிற லிக்விட் போட்டுக்கணும். போட்டுட்டு அந்த ஸ்க்ரப்பு வழியாக அது வந்து நம்ம தேய்க்கும் போது ட்ரிப் ஆகி வரும் ப்ரெஸ் பண்ணா அப்படின்னாங்க. ப்ரெஸ் பண்ணான்னு இல்லை, அது உள்ளே என்ன தண்ணி 1 லிட்டர் ஊற்றினா கூட வெளியே வராது போல இருக்கு. அந்த ஸ்க்ரப்பும் வாங்கின உடனே பிஞ்சு வந்துச்சு. அதை வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, சும்மா வச்சுட்டு இருக்கேன், அவ்வளோதான். இது வரைக்கும் தண்ணியில் தான் இருக்குது, எதுவும் துருவெல்லாம் பிடிக்கல. இதுவும் எத்தனை நாளைக்கு துரு பிடிக்காமல் இருக்குமோ தெரியல. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்க்ரப்பு, பார்ப்போம் எத்தனை நாளைக்கு வருதுன்னு. ஆனால் இதோட பர்பஸ் பார்த்தீங்கன்னா சர்வ் பண்ணல. அது 66 rupees சம்திங்கு. கைப்படாமல் பாத்திரம் தேய்க்கலாம் அப்படின்லாம் போட்டிருந்தது, ஆனால் வேஸ்ட்டுங்க. ஸோ என்ன மாதிரி யாரும் நம்பி ஏமாந்துடாதீங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மீனுக்கு மசாலா போகிற டைம் வந்துச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் ஸ்டைல் மசாலான்னு சொல்லிட்டு நாங்கள் ரெகுலராக வந்து எங்கள் ஏரியாவில் சிக்கன் வாங்குற ஒரு கடையில் வந்து இந்த மசாலா சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. 25 rupees 25 rupees நினைக்கிறேன். ஸோ அவங்கக்கிட்ட தான் வாங்கியிருந்தோம். தெரியாமல் பார்த்தீங்கன்னா நிறைய மொத்த பேக்கெட்டையும் போட்டேன். ஸோ மீன் இருக்கிற அளவு கொஞ்சம் மசாலா மொத்தமாக போட்டேன். சரி இது வந்து அவங்க வீட்டிலேயே தயாரிக்கிறாங்களாம், நல்லா இருந்தது ஆக்சுவலி. ஃபிஷ் ஃப்ரை பண்ணும்போது இது வந்து ஃபிஷ்ஷு போட்டுக்கலாம், தந்தூரி போட்டுக்கலாம், வெஜிடபிள்ஸுக்கு போட்டுக்கலாம், சிக்கனுக்கு போட்டுக்கலாம், ஆல் இன் ஒன் மசாலா.
போட்டு ஃபிஷ்ஷை வந்து மேரினேட் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நான் வந்து கிரில்லில் ட்ரை பண்ண போகிறேன். இந்த கேஸ்ட் அயர்ன் கிரில் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை வச்சு இந்த மீனை வந்து நான் வறுக்க போகிறேன். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா தோசைக்கல்லில் தான் நான் வறுத்துருக்கேன், கிரில்லில் வறுத்தது கிடையாது. ஐ திங்க் அந்த கிரில்லில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷை விட சிக்கனுக்கு நல்லாயிருக்கும்னு என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். ஸோ யாராவது வந்து கேஸ்ட் அயர்ன் கிரில் வச்சுருந்தீங்கன்னா சிக்கன் ட்ரை பண்ணி பாருங்கள் மோர் தென் ஃபிஷ்ஷு வந்து ஏன்னா மெலிசான தோல் இருக்குது அதுக்கு மேலே. சிக்கனோட பிரெஸ்ட் நம்ம இப்போ வந்து கிரில் பண்ணுறோன்னா அது வந்து கொஞ்சம் ஹார்டாகவும் அதனால ஈஸியாக வந்து அதனால ஒரு ரோஸ்டட் டாப் கிடைக்கும் நமக்கு. பட் ஃபிஷ்ஷில் பார்த்தீங்கன்னா ரொம்ப டெலிகேட்டாக இருக்கும் அதோட சதை, ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக வந்து இதுவாகிடும். சில ஃபிஷ் பார்த்தீங்கன்னா திக்கான தோல் இருக்கும், சில ஃபிஷ்ஷுக்கு ரொம்ப மெலிசாக இருக்கும். தின்னான தோல் இருந்ததுன்னா கிரில்லில் ஸ்டிக்கை ஒட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து சரியாக நம்ம திருப்பி போட முடியாது. ஆனால் தோசைக்கல்லில் அப்படி கிடையாது. நம்ம தோசை கரண்டியை நல்லா இப்படி நல்லா கரக்கரன்னு இது பண்ணி நம்ம இது பண்ணோன்னு வச்சுக்கோங்க, திருப்பினோன்னா அழகாக நம்ம தோலே பிய்யாமல் வந்துடும். ஸோ அதுதான் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். கிரில் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் லிக்விட் டிஷ் வாஷ் போட்டு நல்லா ஸ்டீல் ஸ்க்ரப் வச்சு நல்லா தேய்ச்சிக்கிறேன். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் யூஸுன்றதுனால நமக்கு வந்து அதில் வந்து அவங்க சீசனிங் பண்ணியிருப்பாங்களா, அந்த ஃபேக்ட்ரி சீசனிங்கில் நமக்கு வந்து தேவையில்லை. ஸோ என்ன தான் அவங்க சீசன் பண்ணியிருந்தாலும் நம்ம வந்து நம்ம சைடுக்கு வந்து அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுறது என்றைக்குமே நல்லது. இது பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டவ்வில் வச்சு நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஒரு வெங்காயம் கட் பண்ணி அது அந்த எண்ணெய் ஊற்றி நல்லா வெங்காயம் கட் பண்ணி நல்லா அந்த வெங்காயம் வந்து கரிஞ்சு நல்லா டார்க்கு ப்ரௌனோ இல்லை நல்லா வதங்கி இருக்க அளவுக்கு நம்ம நல்லா சூடு பண்ணோம். ஸோ அந்தளவுக்கு அந்த கார்னரில் பாருங்கள் அந்த சீசனிங் பண்ண எண்ணெய் தெரியுதா உங்களுக்கு, இதுக்கு முன்னாடி கிளிப்பில் வந்தது இல்லை. ஸோ அந்த எண்ணெய் நமக்கு உடம்புக்கு நல்லது கிடையாது. ஸோ அதனால் அதை ரிமூவ் பண்ணுறதுக்காக இந்த வேலை நம்ம பண்ணுறோம். ஓகேங்களா, இது வந்து மஸ்ட்டு ஸ்டெப் ஃபார் எனி கேஸ்ட் அயர்ன். தோசைக்கல், ஆப்பசட்டி, பனியாரக்கல்லில் பண்ண முடியுமான்றது எனக்கு தெரியல. ஸோ இது மாதிரி பண்ணோன்னா அதுலேயும் பண்ணலாம். ஸோ அதனால் என்னென்னா ஒன்றுமே கிடையாது, நல்லா சூடாகணும் அந்த கேஸ்ட் எண்ணெய். அந்த எண்ணெயை அப்போ தான் பார்த்தீங்கன்னா அது ஊஸ் அவுட் ஆகி வெளியில் வரும். அந்த பாத்திரத்தில் அவ்வளோ எண்ணெய் ஊறி இருக்கும்ல அவங்க சீசனிங் பண்ணும்போது. ஸோ அந்த எண்ணெய் பார்த்தீங்கன்னா வெளியில் வரணும். ஸோ அதுக்காக நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் வதங்கும் போது கொஞ்சம் எல்லாம் மிக்ஸ் ஆகி அந்த வெங்காயத்தோடு வந்துடும். ஸோ அதுதான், இது பண்ணாமல் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களோட டிஷ்ஷு கருப்பு கலரில் இருக்கும். ஓகேங்களா, ஏன்னா அந்த எண்ணெய் அவங்க ஆல்ரெடி யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் ஆயில், அதனால பார்த்தீங்கன்னா அது டிஷ்ஷஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கருப்பாக இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ அதுதான் ஃபிஷ்ஷு வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைமில் எனக்கு பெஸ்ட் ரிசல்ட்ஸாகவே தெரிஞ்சுது. 2 ஃபிஷ்ஷு வந்து பார்த்தீங்கன்னா தோல் கொஞ்சம் சரியாக இதுவாகல. ஸோ சாப்பாடு வச்சாச்சு. இது செம்ம ஃபன்னியான ஒரு இன்சிடென்ட் நடந்தது. சாம்பார் நான் ரசம் மாதிரி வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்களேன். கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, அதனால கொஞ்சம் அவசரமாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேங்க. அவ்வளோதான், நீங்களே கேளுங்க. முன்னாடி இது சாம்பார்னு சொன்னால் ரசம் மாதிரி இருக்குது, தக்காளி எல்லாம் பாரு வதக்கவே இல்லை. கையெடுங்க, நல்லா கேட்டால் அவசரமாக பசின்னு கேட்டீங்க, அதெல்லாம் அப்படியே கொடுத்துட்டேன்னு நல்லா வதங்கி தான் இருக்கு. சுண்டுனா சாம்பார் சுருங்கி தான் போகும், திக்காவாது. குறை சொல்லாமல் சாப்பிடுங்கள், நல்லா இருக்கும். அதுதான் எப்பவுமே சொல்லி அதை தான் சொல்கிறது இல்லை. குறை சொல்கிற மாதிரி இருக்குதா, குறை சொல்கிற மாதிரி தான் இருக்குதா அவருக்கு தானா? ஒழுங்கா சாப்பிடுங்க. தக்காளி எல்லாம் உங்களுக்கு அப்படியே கிடைக்குமா யார் வீட்லயும்? தக்காளி அதிகமாக இருக்குன்னு செலவு பண்ணுறியா? இல்லை தக்காளி போட்டிருக்கனா அப்படின்னு ஒரு டவுட் வந்துடக்கூடாது, தக்காளி தெரியுற மாதிரி செஞ்சுருக்கேன். குட்டிலேருந்து பெருசு வரைக்கும் எல்லாம் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.